அமைச்சர் செந்தில் பாலாஜி இன்று விடுவிக்கப்படுவாரா விடுவிக்கப்பட மாட்டாரா என்கின்ற அந்த சந்தேகம் திமுகவினரிடையே இருந்து கொண்டிருக்கிறது. தற்போது மிக முக்கிய செய்தியை பார்க்கின்றோம். அமலாக்கத்துறை வழக்கறிஞர் தற்போது நீதிமன்றத்திற்கு வருகை தந்திருக்கிறார் என்கின்ற ஒரு செய்தியும் கிடைத்திருக்கிறது. அமலாக்கத்துறை சிறப்பு வழக்கறிஞர் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்திற்கு வருகை தந்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை வர வைக்க வேண்டும் என்றும் சற்று முன்னதாக பேசியிருந்த சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிபதி திரு கார்த்திகேயன் அவர்கள் கூறியிருந்தார். தற்போது அவர் வரவைக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் இந்த சூழ்நிலையில் விசாரணை அதிகாரியிடம் அந்த பிணை ஆவணங்களை, ஜாமீனுக்கான அந்த ஆவணங்களை கொடுக்கப்படுகிறதா அல்லது அந்த உயர் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட வேண்டியிருக்கிறதா என்பது அந்த தொடர்பான அந்த சந்தேகங்கள், அந்த குழப்பங்கள் தீர்க்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது நீதிபதி கார்த்திகேயன் இந்த ஜாமீன் உத்தரவாதங்களில் இருக்கக்கூடிய அந்த ஆவணங்களை சரிபார்த்து கொண்டிருக்கின்றார். ஆனால் அதில் சில குழப்பங்கள், சந்தேகம் இருப்பதாகவும் அவர் மீண்டும் கூறியிருக்கிறார். 2 உறவினர்களின் ஜாமீன் உத்தரவாதங்களில் சந்தேகம் இருக்கிறது என்றும் நீதிபதி கூறியிருக்கிறார். இதற்கிடையே இது ஒருபுறம், இது மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் திருவள்ளூர் மாவட்டம் புழல் சிறையின் முன்னராக மிகப்பெரிய ஒரு அமைதி இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நமக்கு பார்க்க முடிகிறது. அங்கு இருக்கக்கூடிய திமுகவினர், இந்த செந்தில் பாலாஜியினுடைய ஆதரவாளர்கள் அனைவரும் மிகுந்த உற்சாகத்துடன் சற்று முன்னதாக அங்கிருந்தவர்கள் இப்போது அந்த உற்சாகமின்றி அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் பார்க்க முடிகிறது. இந்த சூழ்நிலையில் அமலாக்கத்துறையினுடைய வழக்கறிஞர் தற்போது சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி கார்த்திகேயன் முன்னதாக வந்திருக்கிறார். இதே சூழ்நிலையில் இந்த செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கிய சூழ்நிலையில் தற்போது இருக்கக்கூடியதாக சூழ்நிலையை பார்க்கின்றோம். திமுகவுடைய மூத்த நிர்வாகி திரு டி.கே. இளங்கோவன் அவர்கள் நம்முடைய இணைப்பில் இருக்கார். நன்றி சார், இணைப்பில் வந்தமைக்கு. திரு செந்தில் பாலாஜி அவர்கள், இன்றைய சூழ்நிலை இப்போது வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை, அதில் ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா சார்? இல்ல, அதுல ஏதாச்சும் நடைமுறை விஷயமா ஏதாச்சும் சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறதான் வேற. அது எப்படி இந்த பெயில் நடைமுறைகள் ஏதாச்சும் சொல்லியிருப்பாங்களோ? ஏன்னா நீதிமன்றம் பெயில் கொடுத்து அது காலையிலே அவங்க சொல்லிட்டாங்க, ஜாமீன் கொடுத்து சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ப்ரொசீஜர் இருக்கு, அந்த நடைமுறை இருக்குல்ல, அந்த நடைமுறையில இவங்க கோர்ட்ல தாக்கல் செஞ்சதே இல்ல அதிகாரிகள் தாக்கல் செஞ்சு சொல்லியிருக்காங்களோ தெரியல எனக்கு. அது நான் கேட்கணும் என்ன சொல்லியிருக்காங்க. ஓகே சார், இந்த செந்தில் அவருக்கு கொடுத்த இந்த ஜாமீன் வழங்கின தீர்ப்புல சில குழப்பங்கள் இருக்கு. அதுல இங்க இந்த பிணை ஆணையம் இங்க கொடுக்கணுமா, அதே போல அவருக்கு முன்னாடி விசாரணை அதிகாரிகிட்ட கொடுக்கணுமா, அந்த உத்தரவாதங்கள் எங்க கொடுக்கணும் அப்படின்னு போல சந்தேகம் இருக்குன்னா திரு கார்த்திகேயன் மாவட்ட முதன்மை நீதிபதி சொல்லியிருந்தாரு. இதுல இந்த கன்ஃபியூஷன் இருக்குமா? எப்பவுமே இப்படி இருக்க வேண்டிய அவசியம் இருக்கா, இல்ல அது கிளாரிட்டி இருக்கா? அதுல அவங்க என்ன உச்சநீதிமன்றம் மேலமை நீதிமன்றம், அவங்க மேல்முறையீட்டு வழக்குகளை விசாரிப்பாங்க. நடைமுறைகள் எல்லாம் கீழமை நீதிமன்றங்கள் தான் இருக்கும். ஒருவேளை அந்த அடிப்படையில் சொல்லியிருக்காரா என்னன்னு தெரியல. ஓகே. ஆனா இதுல இப்ப என்னென்ன ஒரு சாரர் என்ன சொல்ற, என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, இன்னைக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் வெளியே வரக்கூடாது அப்படிங்கறதுனால இது போன்ற இருக்கக்கூடிய நடைமுறை சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பேசுறாங்க அப்படின்லாம் கேள்வி எழுப்பப்பட்டதா தகவல் வருது சார். அது தெரியல எனக்கு, அதை நான் விசாரிக்கிறேன். எங்க வழக்கறிஞர்கள்ட்ட கேட்டுதான் சொல்லணும். ஏன்னா இது எனக்கு நடைமுறை பிரச்சனையா தான் தெரியுது, அதை தான் வேற ஒண்ணும் தெரியல. ஏன்னா அவங்க ஜாமீன் கொடுத்துட்டாங்க காலையில. நடைமுறை பிரச்சனை என்னங்கிறத கேட்டுதான் சொல்லணும். ஓகே, சோ இப்ப இல்லன்னா நாளைக்கு காலையில வெளியே வரக்கான வாய்ப்புகள் மீண்டும். அவ்வளவுதான். அப்பவே காலையிலே அப்படிதான் செய்தி வந்துச்சு. இப்ப மாலையில நாளை காலை வெளியே வருவாங்க செய்தி வந்துச்சு. அதுல என்ன நடைமுறை சிக்கல்னு தெரியல. அதுல பெயில்ல தடை இல்ல, நடைமுறை சிக்கல் தான் இருக்குன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். நான் கேட்கிறேன். அபெக்ஸ் கோர்ட்ல அது தெளிவா கொடுத்துருக்கு. பட் இங்க இருக்கக்கூடிய கோர்ட்ல ஜுடிஷியல் பிராக்டிசஸ்ல என்ன பிரச்சனை இருக்குங்கிறதா நீங்க பார்க்க வேண்டியிருக்குன்னு சொல்றீங்க. ஆனா இதுல என்னன்னா, அவங்க கொடுத்திருக்கக்கூடிய அந்த பெயில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குல்ல சார், அதெல்லாம் கொஞ்சம் இல்லைனாலும் அந்த பெயில கேன்சல் பண்ணிடுவோம் அப்படின்னு அதுல எச்சரிக்கையும் கொடுத்துருக்கு சார். அதுல அது எப்பவுமே பெயில்ல யார் வந்தாலும் அப்படிதான் கொடுப்பாங்க. ஆமா, ஜாமீன் மனு தாக்கல் செஞ்சு ஜாமீன் கொடுக்கும் பொழுது ஓகேங்க சார், அவங்க சில நிபந்தனைகளை விதிச்சாங்கன்னா அதை கடைபிடிக்கணுங்கிறத சொல்லித்தான் கொடுப்பாங்க. எப்பவுமே உள்ளதுதான். ஓகே. ஆனா இது ரொம்ப ஒரு லாங் பீரியட் அப்படின்னு சொல்லி கூட திரு ஆர்.எஸ். பாரதி சொல்லுங்க. 15 மாதம் சொல்றேன். இது 15 மாதம் அவர் இருந்திருக்கிறாரு. நாளைக்கு இந்த தீர்ப்பு அவருக்கு சாதகமா வந்துச்சுன்னா இந்த தண்டனை காலத்தை எப்படி தப்பு செய்யாதவர் ஜெயில மாட்டிக்காருங்கிற மாதிரி தானே வரும். 15 மாசம் இவர் இருந்திருக்கிறாரு. இப்ப வழக்கு நடைபெற்று இருக்கு. அந்த தீர்ப்பு இன்னும் வரல. வழக்கின் தீர்ப்பு வரும்பொழுது அவரை நீதிமன்றம் விடுதலை செஞ்சதுன்னா
அப்படின்னா அதுதான். அதனாலதான் ஜாமீன்ங்கிறது குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்குள்ள ஒரு உரிமை. ஓகே ஓகே ஓகே. காரணம் அவர் குற்றம் சாட்டப்பட்டவரை தவிர குற்றவாளின்னு முடிவாகல. ஓகே ஓகே. அந்த காலகட்டத்துல ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் அவரை கைது பண்ணுவாங்க. கைது பண்ணி பெயில விடுறது வழக்கம். அது எல்லா வழக்குலயும் அப்படிதான் இருக்கும். இது கொஞ்சம் காலதாமதம் ஆயிடுச்சு. ஒவ்வொரு தடவையும் அவங்க உச்ச நீதிமன்றம் அதை உயர் நீதிமன்றத்துக்கு அனுப்பும் போது இங்கே அவங்க தரலைங்கிறதுனாலதான் மறுபடியும் நான் உச்ச நீதிமன்றத்தில் ஆட வேண்டியதாக. ஓகே சார். ஆனால் அதே சமயம் இப்போ என்னன்னா, இப்போ திமுகவுடைய தலைவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் போடுமா இந்த ட்வீட் போட்டிருந்தாரு. அந்த ட்வீட்டை பேஸ் பண்ணி பாஜகவுடைய நிர்வாகிகள் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன், பாஜகவுடைய எம்எல்ஏ வானதி சீனிவாசன் அவர்கள்லாம் கூட கடுமையான ஆட்சேபத்தை தெரிவிச்சிருந்திருக்காங்க. அவங்க என்ன தியாகியா, அவர் என்ன வரவேற்கிறாங்க, அவர் பிணையில தானே வர்றாரு, அவர் விடுதலையாகி வரலையே அப்படின்லாம் கூட கேட்டிருந்தாங்க. அதற்கான உங்க பதில் சார்? இதெல்லாம் அவங்க என்ன வேணாலும் கேட்பாங்க. அவங்க பாஜகவை சேர்ந்தவர்கள் அந்த பாஜகவை ஆதரிக்கிறவங்க மேல போட்ட வழக்கெல்லாம் என்னாச்சுன்னு அவங்க சொல்லுங்க முதல்ல. ஓகே ஓகேங்க சார். ஓகே ஓகே. அவங்களோட சேர்ந்த உடனே அவங்க வாஷிங் மிஷின் மாதிரி அவங்க புனிதமாகிறாங்கிற அளவுல தான் இங்க ஒன்றிய அரசின் நீதி பரிபாலனம் இருக்கு. ஓகேங்க சார். ஓகே ஓகே. ஆமா, அதுக்கு அவங்களை விளக்கம் சொல்ல சொல்லுங்க. சரிங்க சார். ஓகே ஓகே. இன்னொரு தகவல் சார், 48 லட்சம் ரூபாய் இங்க ஒரு கர்நாடகால ஒரு பாஜக எம்எல்ஏவோட பையன் சேர்ந்து பிடிச்சாங்களே, அந்த வழக்கு என்னாச்சுன்னு சொல்ல சொல்லணும். இப்போ ஒரு தகவல் சார், பிணை உத்தரவாதத்தை நீதிபதி ஏற்றுக்கொண்டிருக்க அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்கு. அதான் நடைமுறை பிரச்சனையா தான் அதிகாரம் இல்ல. நான் எங்களுடைய வழக்கறிஞர்கிட்ட கேட்கிறேன். ஓகே ஓகே சார். இணைப்புல உங்களுடைய கருத்து பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி சார். நன்றி. தேங்க்யூ.